ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஞ்சலி ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம அஞ்சலி ஃபேமிலியை வந்து சமையல் எதுவும் போடலைங்க. அதுக்கு பதிலாக நான் வந்து உங்களுக்கு வந்து நிறைய டிப்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமையலில் இன்னைக்கு கொஞ்சம் இது பண்ணிவிட்டு நம்ம டிப்ஸ் பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிப்ஸ் கொடுக்கலான்னு வந்திருக்கேன். இப்போ என்னென்னா, நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க என்னன்றதை பார்க்க போகிறோம். இப்போது நம்ம வந்து கிளைமேட் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது இல்லைங்களா? காலையில் குளிராக இருக்குது, மத்தியானம் வெயில் அப்படி சரியான வெயிலாக இருக்குது, ஈவினிங் ஆனால் வேர்த்து கொட்டுடுது அப்படியே. அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம உடம்பு பாதுகாத்துக்கணும் அப்படின்னாக்கா டெய்லியுமே எல்லாருமே சுடுதண்ணி வச்சு குடிக்கணும். சுடுதண்ணியை காய வச்சு தாங்க குடிக்கணும். இப்போ இருக்கிற கிளைமேட்டுக்கு வந்து தண்ணியில் கூட நம்மளுக்கு வந்து டிசீஸ் இருக்கலாம். தண்ணி வந்து கலந்து ஏதாவது சாக்கடை தண்ணி அந்த மாதிரி எதுனா கலந்து கூட வரலாம். நம்ம அதை பார்த்து அதை ஃபில்டர் பண்ணி நம்ம வந்து தண்ணியை வந்து சூடு பண்ணி அப்புறமா தான் குடிக்கணும். சரிங்களா? அப்படியே வந்து குடிச்சிடக்கூடாது. அப்போ குழந்தைங்களுக்கும் வந்து நல்லா சூடு பண்ணி ஆற வச்சு தான் கொடுக்கணும். குழந்தைங்களுக்கும் கொஞ்சம் நம்ம உடம்பை நாமளே வந்து பார்த்துக்கணும் இல்லைங்களா? அதனால் எல்லாருக்குமே நான் சொல்கிறது என்னன்னா, கொஞ்சம் உஷாராக இருங்க. வெயில் நேரத்தில் வெளியே போகாதீங்க. நல்லா நீருள்ள பழங்கள் எல்லாம் எடுத்துக்கோங்க. நிறைய வந்துட்டு இப்போ வந்து வெயிலில் போயிட்டு வந்த உடனே நம்ம வந்து ஐஸ் வாட்டரெல்லாம் குடிப்போம் இல்லையா? அதெல்லாம் குடிக்கக்கூடாதுங்க. அது குடித்தா வந்து இன்னும் ஜலதோஷம் தான் பிடிக்கும். நிறைய பேருக்கு வந்து இப்போ வந்து இரும்பல், காய்ச்சல், ஜுரம் நிறைய வந்திருக்கு எல்லாருக்குமே. அதனால் வந்து கொஞ்சம் நம்ம வந்து உஷாராக இருந்துக்கணும். நல்ல கூலிங்காக இருக்கிறது எதுவும் குடிச்சிடக்கூடாது. நம்ம வந்து தண்ணி வெதுப்பான தண்ணியை தான் குடிக்கணும். நம்ம உடம்பை நம்ம தான் வந்து பாதுகாத்துக்கணும். சரிங்களா? இதை வந்து நீங்கள் வந்து அப்படியே கடைப்பிடிச்சிட்டு வாங்க. எல்லாருக்குமே சொல்கிறது நான். வயசானவங்களுக்கு இன்னும் வந்து ரொம்ப வந்து உஷாராக இருக்கணும். குழந்தைகளும் சரி, வயசானவங்களும் சரி வந்து ரொம்ப சில்லுன்னு எதையும் சாப்பிட்றக்கூடாது. நல்ல வெதுப்பான தண்ணியை மட்டும்தான் குடிக்கணும் எல்லாரும். ஓகேங்களா? அடுத்து வந்து நம்ம வந்து அடுத்த ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் நான் உங்களுக்கு. என்ன அப்படின்னா, மதிக்கிற இடத்துல நம்ம வந்து மண்டியிடக்கூட தயங்கக்கூடாது. ஓகேவா? மதிக்காத இடத்துல நாம் வந்து மன்னிப்பு கேட்கக்கூட தயங்கக்கூடாது. மன்னிப்பு கேட்கக்கூடாது. மதிக்காத இடத்துல நம்ம வந்து மன்னிப்பு கண்டிப்பாக கேட்கக்கூடாது. மதிக்கிற இடத்துல நம்ம என்ன வேணாலும் செய்யலாம். அவங்களுக்காக நம்ம என்ன வேணாலும் விட்டு கொடுக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம். இதுதாங்க நான் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன். இன்றைக்கி வந்து டிப்ஸ் என்ன அப்படின்னா, மதிக்கிற இடத்துல மண்டியிடக்கூட தயங்காதீங்க, மதிக்காத இடத்துல மன்னிப்பு கூட கேட்காதீங்க. அப்படின்றது தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்குற டிப்ஸு. ஓகேங்களா? இதை நீங்கள் வந்து எல்லாருக்குமே வந்து இதோட அர்த்தம் என்னன்றதை உங்களுக்கு புரியும்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, நம்ம வந்து இப்போ நம்மளை வந்து என்ன நம்ம இது பண்ணாலும் நம்மளை வந்து ஐயோ அவங்க நம்மளுக்காக நம்ம செய்கிறாங்களே, நம்மளுக்காக பார்க்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க இல்லைங்களா? நம்ம வந்து மற்ற இடத்துல வந்து நம்ம என்ன செஞ்சாலும் வந்து அவங்களுக்கு வந்து நன்றி உணர்ச்சி கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னாக்கா, நம்ம அந்த இடத்துல வந்து நம்ம வந்து மன்னிப்பு கூட அவங்க கிட்ட கேட்கக்கூடாது. அப்படியே விலகி தூரமாக வந்துடணும். இதுதாங்க கான்செப்டு. அடுத்த ஒரு நல்ல டிப்ஸோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, பாய் பாய், வணக்கம்.